கனிமொழி அவர்கள் அவங்க ஒரு ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க. ஆனால் எதிர்கட்சினாலும் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் இந்த ஆதங்கத்தை எடுத்துக்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. கீர்த்தனா அவர்கள் தான் ஏதோ தமிழ்நாட்டோட பெண் அமைச்சர் அப்படின்ட்டு பல பேரை சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அது போல பதிவுகள் தான் சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கு. பல பேர் அதை பார்த்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படிலாம் பொய்யான தகவலை பரப்புறாங்க பார்த்தீங்களா அப்படின்றாங்க. நான் ப்ரோ பொய்யான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இங்கே பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. நாம் அதை பார்த்துருக்கோம். சத்தியவாணி முத்து இருக்காங்களே, இவங்கள மாதிரி பல பெண் அமைச்சர்கள் இங்கே பொறுப்பை வகிச்சிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ கீர்த்தனா அவர்கள் தான் தாவேக்கா முதல் பெண் அமைச்சராக இங்கே அப்பாயின் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டிலே தான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரிலாம் பல பேர் சொல்கிறத எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. நான் அப்புறம் இப்படி சொல்கிறாங்க. அப்போ எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா, மக்களே நான் தெளிவாக சொல்கிறேன், கீர்த்தனா அவர்கள் முதல் பெண் அமைச்சர் கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. மேபி தாவேக்கா அனௌன்ஸ் பண்ண அமைச்சர்கள் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் ஒரு பெண் அமைச்சர் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அதை விட்டு தமிழ்நாட்டிலேயே பெண் அமைச்சர், சுதந்திர இந்தியாவிலேயே முறையாக ஒரு பெண் அமைச்சர் நியமித்து தாவேக்கா புரட்சி பண்ணிடுச்சு அப்படி எடுத்துக்காதீங்க. அது தவறான தகவல். இதைத்தான் அவங்க இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு உண்மையை டீபங்க் பண்ணியாச்சா? இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக தாவேக்கா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இவங்க தாங்க தமிழோட அமைச்சர் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லலை. தாவேக்கா எங்கேயுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடலை. தாவேக்கா சேர்ந்தால் அந்த அமைச்சர் லெவலில் இருக்கவங்களாம் சரி, தலைவராக இருக்கட்டும் சரி, யாருமே சொல்லலை. சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருந்த விஷயத்துக்கு தான் கனிமொழி அவர்கள் எந்த ஒரு மறுப்பையே கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் புரியுதா? சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு தாக்கத்தை டிஎம்கேக்குள்ளே ஏற்படுத்தியிருக்குன்னு உங்களுக்கு லிட்டரலாக புரியுதா? ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுங்க மக்களே. அவங்க சொன்ன விஷயம் சரி, கீர்த்தனா அவர்கள் முதல் பெண் அமைச்சர் கிடையாது. ஆனால் அவங்க பதில் கொடுத்துருக்கிறது தாவேக்காவோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது அப்படின்னு வரவே இல்லை. இந்த நேரத்தில் திமுகவினருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் மூலமாக அழைப்பு விடுத்திருக்காப்புல. என்ன ப்ரோ அடுத்து என்ன பெரிய கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவோட தாக்கத்தை தோல்விக்கு பிற்பாடு தான் திமுக ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இது. என்ன சொல்லியிருக்காப்புல அதில், இன்றைய டிஜிட்டல் பெரும் பாய்ச்சல் இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது உண்மைதான். இதுக்கு அன்னைக்கே வழிவகுத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவரோட சாதனைகளை இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக நம்ம கழக உடன்பிறப்புகளை என்னென்ன பண்ணுறீங்க, சமூக வலைதளங்களில் காணொலிகளை பரப்புங்கன்றாங்க. இப்போ நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம்ல, கிட்டத்தட்ட இது மாதிரி கலைஞரோட சாதனைகள் என்னென்ன இருக்குன்னு பட்டியலிடுங்க. நீங்கள் தனித்தனி வீடியோஸாக போஸ்ட் பண்ணுங்கள், போஸ்ட்டாக போடுங்க, எப்படின்னா பண்ணுங்கள். எக்ஸு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் இதை பரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விட்டதை அவங்க இந்த முறை சரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் தாக்கம் நம்ம ஏற்படுத்த முடியும்னு நினச்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக தாக்கம் டிவிக்கு அளவுக்கு ஏற்படுத்த முடியல. ஒரு கட்சி என்னென்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸால் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு கட்சி அந்த கட்சி லெவலுக்கு வெர்ச்சுவல் வாரியர்ஸே இல்லாமல் இருந்ததுனால ஆட்சியை தவற விட்டுருக்கிறதாவும் ஒரு கண்ணோட்டம் இருக்கதா செய்யுது.